ஹாய் காய்ஸ், நான் தான் அப்பு பிளேயிங். இன்னைக்கு நம்ம பிளாக் மித் ஊகாங்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம விளாட்லனாலும் நம்ம கூட விஷ்ணு ப்ரோ விளாண்டாரு. நம்ம வந்து ஒரு பார்வையாளரும் விஷ்ணு ப்ரோ விளாண்டாருன்னு சொல்லி தான் சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து விஷ்ணு ப்ரோ வச்சு தான் இந்த கேம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி தான் கேட்க போகிறோம். விஷ்ணு ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு ஊகாங்? ப்ரோ நான் விளையாண்டதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் ப்ரோ. பர்சனலா என்னோட ஃபேவரட் கேம் கூட இது. நான் இது வரைக்கும் விளையாண்ட கேம்ல இதுதான் என்னோட ஃபேவரட் கேம். ஊகாங் தான் ஃபேவரட் கேம்னு சொல்றீங்க. ஆமா ப்ரோ. அந்த எனக்கு 3500 நீங்க கொடுத்து வாங்குற அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். எ அவன் கொடுத்த ஹைப் வந்து எல்லாமே இ- ஃபுல்ஃபில் பண்ணி. எனக்கு தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 10 நாள் 11 நாள் விளாண்டுருக்கீங்க மொத்தமாக ஆமா ப்ரோ. கிட்டத்தட்ட 60+ ஹவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டீமில் ஆமா ப்ரோ. 60+ ஹவர்ஸ். ஆக்சுவலி ஒரு 90% முடிச்சிட்டீங்க தானே ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி? ஆமா ப்ரோ. 2-3 மிஸ்ஸபிள் பெஸ்ட் மட்டும் மிஸ் ஆயிருச்சு. ஆக்சுவலா நான் நோட் பண்ணாம பாஸ் ஆயிடுச்சுனால அது மிஸ் ஆயிருக்கு. 2-3 இது மட்டும் மிஸ் ஆயிருக்கு. எல்லாமே ஃபுல்லா 100% ஃபுல்லா கம்ப்ளீட். கேம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம வந்து டெஸ்டினி நோட்னு சொல்லிடுவாங்க. ஊகாங்னு வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க. அது அது வந்து எப்படி நம்ம வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாம எப்படி வந்து ஊகாங்க வந்து ஊகாங்கோட 6 ரெலிக்ஸ் எடுத்து வந்து ஊகாங்க எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் திரும்ப எழுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி மூவ் ஆன் ஆகும். அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் நிறைய வச்சிருப்பாங்க. கடைசி எண்டிங் பாத்தீங்கன்னா நம்மள ஊகாங்க பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. நம்மள பத்தி இது தெரிஞ்சுக்க மாட்டீங்க. அது ஒன்று மட்டும் இருக்கு. மேபி டிஎல்சி கொடுக்கலாம். ஆர் மேபி அடுத்த பார்ட்ல நம்மள பத்தி தெரிஞ்சு போகலாம். அது இல்ல ஒரு வெயிட்டிங்கா இருக்கும். நிறைய பேர் விளாண்டவங்க எல்லாம் டிஎல்சி வரும் தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபைனல் வந்து அப்படிதான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி பார்த்தேன் நானும். ஆமா, அது ஃபைனல் கட் சீன்ல அது மாதிரி அடுத்த எனக்கு தெரிஞ்சு ஊகாங் வச்சு நீங்க விளையாடுற மாதிரி வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஆனா நிறைய பேர் ஒரு சில எனிமி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு எனிமி கஷ்டமா இருந்துச்சா? ஆமா ப்ரோ. எனக்குமே சில எனிமீஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. எல்லாமே கொஞ்சம் ஈஸியா தான் முடிச்சிட்டேன். செகண்ட் சாப்டர்ல நான் மாட்டினது பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்தது பாத்தீங்கன்னா எல்லோ விட் ஸ்டேஜ்க்கு ரொம்ப டைம் எடுத்தேன். அவனோட ஆர்டிஃபேக்ட் இல்லாம நான் முடிச்சேன். அதுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் பாஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கு ஒரு முடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடைக்கும். அது இல்லாம நான் பண்ணனால ரொம்ப டைம் எடுத்து முடிச்சேன். அதே மாதிரி நான் வச்சிருக்க இது லேப் பாத்தீங்கன்னா ஸ்பெக் ரொம்ப கம்மி. அதுல கொஞ்சம் FPS ரொம்ப ட்ராப் ஆச்சு. ஆமா, நீங்க லோ இதுல தான் வச்சு விளாண்டீங்க, நானும் பார்த்தேன். அது அப்புறம் வேற என்ன பாஸ் பாத்தீங்கன்னா சாப்டர் 3ல இங்க் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். அது பாத்தீங்கன்னா லைக் பாஸ் மாதிரி இருக்காது, ஒரு சேலஞ்ச் ஃபைட் மாதிரி இருக்கும். அவன் கொஞ்சம் நல்லா போட்டு அடிப்பான். அது கொஞ்சம் ட்ரையாட் மாதிரி தான் இருக்கும். வேறன்னு பாத்தீங்கன்னா எர்லாங், அதாவது சாப்டர் 6 நீங்க அதாவது சாப்டர் 5 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சாப்டர் 3ல அவன் ஒரு சீக்ரெட் குவெஸ்டா வருவான். எர்லாங்ங்கிற பாஸ் ஸ்டார்டிங் நீங்க கேம் பிளே பண்ண மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் தான் எனக்கு பர்சனலா ரொம்ப டஃப்பான பாஸ். அவன் தான் பர்சனலோட கேம்லயே அவன் டஃப்பான பாஸா இருக்க வாய்ப்பு. ஓ, கேம்லேவா? ஆமா, ஓ, ரொம்ப கஷ்டமா இருப்பான். கம்பேரிட்டிவ் ஊகாங் நீங்க கம்பேர் பண்ண மாதிரி இவன் தான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து இந்த கேம் வந்து எல்டன் ரிங், செக்கிரோ, அப்புறம் காட் ஆஃப் வாரோட கம்பேர் பண்றாங்க. உங்களுக்கு அது மாதிரி எதுவும் கம்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு சோல்ஸ் கேம் மாதிரி இருக்கும் ப்ரோ. நீங்க உங்களுக்கு வந்து மேப் வந்து நீங்க போனப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு மேப் ரிவீல் ஆகும். என்ன பண்றது அப்படிங்கறது நீங்க ஒரு பாஸ் அடிச்சு இது பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து கம்ப்ளீட் ட்ரையார்ட் கேமா இருக்கும். எல்டன் ரிங்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ட்ரையார்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இது அந்த அளவுக்கு ஒரு ட்ரையார்ட் இல்ல. ஸ்டோரி வந்து உங்களுக்கு டக்கு ப்ராக்ரஸ் ஆகும். மேப்பும் பாத்தீங்கன்னா செமி ஓப்பன் வேர்ல்ட் தான், ஃபுல் ஓப்பன் வேர்ல்ட் கிடையாது. நீங்க கொடுத்துருக்க சாப்டர்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். அது குறிப்பிட்ட மேப்போட ரேஞ்ச் தான் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. ஸோ அந்த அளவுக்கு இதோட ட்ரையார்ட் கேம்ல சீனியர் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் இந்த ஏதாவது செஸ் ஒழிச்சு வச்சிருப்பானா, ஏதாவது புதுசா ஏதாவது சோல்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது எக்ஸ்ப்ளோர் பண்ற பிடிக்கும். நான் எனக்கு கேட்போம். நிறைய பேர் இந்த சொல்லுங்க. நிறைய பேர் இந்த கேம் காட் ஆஃப் வாரோட கம்பேர் பண்றாங்க. காட் ஆஃப் வார் பாத்தீங்கன்னா அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா காட் ஆஃப் வார்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெக்கானிசம் இருக்காது. காட் ஆஃப் வார்ல உங்களுக்கு வந்து 2 வெப்பனா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இப்போ மேபி திரும்ப நிறைய வெப்பன்ஸ் வர வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து காட் ஆஃப் வார் மட்டும் தான் விளையாண்டுருக்கேன். காட் ஆஃப் வார் இப்போ வந்து காட் ஆஃப் வார் தான் விளையாண்டுருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கேஆஸ் பிளேட் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஆக்ஸ் இருக்கும். 2 வெப்பன் சைட்ல இருக்கும். பட் ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சிங்கிள் வெப்பன் தான். சிங்கிள் வெப்பன்ல உங்களுக்கு நிறைய பிளே ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பில்லர் ஸ்டாண்ட்ஸ்,
அப்புறம் த்ரஸ்ட் ஸ்டாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மாஷ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அந்த கேம் காம்பேக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சூப்பரா இருந்துச்சு. இந்த கேம்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா, ஐ மீன் அனிமேட்டட் சீன், கட் சீன் நிறைய இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு கூஸ் பம்பான சீன் தான் இது. கூஸ்பம்ஸ் ஆன சீன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஃபைனல்ல வந்து ஒரு அந்த குச்சி எடுக்கிற மாதிரி ஒரு டன்ல எடுக்கிறப்ப அப்படியே உடையும்ல, அது மாதிரி ஒரு ஆமா சீன் ஆமா. எனக்கு ரொம்ப அதுல வந்து பயங்கரமா இருந்துச்சு. சாப்டர் 6 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஓபன் வேர்ல்ட் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மாறிடும் உங்களுக்கு. அதுல வந்து நம்ம வந்து ஹூகாங்கோட ஆர்மர் அண்ட் ஹூகாங்கோட வெப்பன்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல அந்த வெப்பன் எடுக்கிற சீன் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும், செமையா பண்ணிருப்பாங்க. மற்றபடி கேமோட ஆர்டிஸ்ட், ஏன்னா ஸ்டோரி கேம்ங்கிறப்ப கட் சீன் வந்து ஒரு சில நேரம் வந்து கட் சீன் மாதிரி வந்துச்சு, ஒரு இது வந்து அனிமேட்டட் மாதிரி கொடுத்துருந்தான் ஆமா, கட் இப்போ சீனு. இப்போ வந்து அந்த அனிமேட்டட் மாதிரி வர்றது பாத்தீங்கன்னா எல்லா சாப்டருக்குமே இருக்கு. எல்லா சாப்டரோட எண்டிங் முடிஞ்சோடனே வரும் உங்களுக்கு அந்த அனிமேட்டட் மாதிரி ஒன்று வரும். அந்த கேரக்டர் சாப்டர்ல வந்து கேரக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். சில சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரப்போற சாப்டரோட லீட் மாதிரியும் அந்த அனிமேஷன்ல வரும் உங்களுக்கு. நல்லா தான் இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் யூனிக்கா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. நீங்க நார்மலா வரதோட அப்படி வரதோட ஸ்டோரி டெல்லிங்க்கு நல்லா மேட்ச் ஆச்சு இந்த அனிமேஷன் ஸ்டைல். மற்றபடி விளையாடும்போது இந்த டாஜ் பண்றது, எனிமி அட்டாக் பண்றது, அது மாதிரிலாம் கொஞ்சம் மூவ்மெண்ட் டிஃப்ரெண்டா யோசிச்சிருந்தாங்கன்னு பார்த்து கேட்டேன். டாஜ் மெக்கானிசம் வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா பெர்ஃபெக்ட் டாஜ் பண்ணீங்கன்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அது அது வந்து உண்மையுமே சூப்பரா இருக்கும். டாஜ் பண்ற மெக்கானிசம் சூப்பரா இருக்கும். பேரி பண்றது நல்லா இருக்கும். நிறைய மெக்கானிசம் கிளவுட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். மறைஞ்சு அடிக்கிற மாதிரி. ராக் சாலிடும் நல்லா இருக்கும். பிளக் ஆஃப் மெனி சூப்பரா இருக்கும். மெக்கானிசம் புதுசு புதுசா இருக்கு ப்ரோ. இது நீங்க நார்மலா கேம் விளையாடுறதோட இது டிஃப்ரெண்டா இருக்கும். காம்பேக்ட் சூப்பர். செமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபைனலா நம்ம இந்த கேமுக்கு எல்லாமே கேம் அவார்டு வாங்குங்கிறாங்க. என்னென்ன கேட்டகரியில வாங்கும்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மியூசிக்ல கண்டிப்பா பிஜிஎம் சொல்லி ஆகணும். சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. அதுல வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் கண்டிப்பா வந்து கேம் ஆஃப் தி இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் இதுதான். வேற எதுவுமே இல்ல. ஏன்னா இந்த இயர் பெருசா எந்த கேமும் ரிலீஸும் ஆகல. பெருசா அந்த அளவுக்கு இல்ல. அதுவும் பயங்கரம். இது வந்து பயங்கரமான ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ரெக்கார்ட்ஸ் நீங்களே உங்களுக்கே தெரியும். ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆமா, பண்ணிருக்கு. ரெக்கார்ட் பிரேக்ஸ் பண்ணிருக்கு. ஏன்னா அதிக பிளேயர்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ரெக்கார்டே கிரியேட் பண்ணிக்குன்னு சொல்லி அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட எல்லா எல்லா இதுக்குமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த கேம். இப்பதான் கேம் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் தான் இருக்கும். ஒரு ஆகஸ்ட் 20 அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. அதிகமா வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னுமே வந்து இன்னும் ஹைப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே ப்ரோ. இந்த கேம்லயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? பிடிச்ச கேரக்டர்னா பைஜி தான் ப்ரோ. நம்ம கூட வர ஒரு சைட் கேரக்டர். ஆமா, சாப்டர் ஊகாங்கோ. 3ல இன்ட்ரோ ஆகும். அந்த இன்ட்ரோடக்ஷன் கூட நல்லா இருக்கும். ப்ரோ ஃபன்னியா இருக்கும் இன்ட்ரோடக்ஷன். மாதிரி இதான் வந்துட்டு ஃபன்னியா கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும் இன்ட்ரோடக்ஷன். அது கடைசி வரைக்கும் வருவோம். சாப்டர் 3ல இருந்து நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஒரு டிராவல் ஆகும். ஓகே ப்ரோ. இந்த கேமுக்கு நீங்க கொடுக்குற ரேட்டிங் ப்ரோ? 10 out of 10 out of 10 ப்ரோ. 10 out of 10. ஆரம்பச்சமே இல்ல ப்ரோ. சூப்பரான கேம் ப்ரோ. 10 out of 10. அப்ப உங்க பாத்தீங்கன்னா என்னோட லேப்டாப் ஸ்பெக் பாத்தீங்கன்னா 1650 Ti. Ryzen 5 4600H ப்ராசஸர். 4GB தான் VRAM எனக்கு. என்னோட இதுக்கு பாத்தீங்கன்னா லோயஸ்ட்ல வச்சு ஒரு அரௌண்ட் பாத்தீங்கன்னா 50 to 60 வரும். ஒரு மாதிரி காம்பேக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப இதா இருந்துச்சுன்னா, அதாவது ரொம்ப அனிமேட்டடா இருந்துச்சுன்னா காம்பேக்ட்லாம், அப்போ வந்து FPS வந்து 30க்குலாம் டிராப் ஆச்சு. அப்படி ஆடலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு லோ எண்ட் ஸ்பெக் வச்சிருந்தா கூட நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க ஆடுறதுக்கு. கிராஃபிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லோல கூட நல்லா தான் இருந்துச்சு. சினிமேட்டிக் சூப்பரா தான் இருந்துச்சு. இப்போ உங்க லைஃப் ஹிஸ்டரியிலே வந்து இந்த கேம் வந்து ஒரு பெஸ்ட் கேமா இருக்கும் அந்த லிஸ்ட்ல. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் ப்ளே பண்ண வேண்டிய ஒரு கேம் தான். சூப்பரா இருக்கும். நீங்க சோல்ஸ் கேம் ட்ரை ஆடு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு சில பேர் ப்ளே பண்ணாம இருப்பாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு ட்ரையாட் இல்ல. நீங்க கண்டிப்பா பிடிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் ரிவ்யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ.